மழை பெய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மீனுடைய விலை ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இன்னைக்கு மீன் வாங்கியாச்சு. நெத்திலி மீனும், சால மீனும் வாங்கியிருந்தேன். நெத்திலி மீன் ரூ. 50க்கும், சால மீன் ரூ. 10க்கு 4ன்ட்டு ரூ. 30க்கும் வாங்கியிருந்தேன். வாங்கின கையோட மீனை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த வேலை நேற்றே பண்ண வேண்டியது, ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால டைம் இல்லை. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. அதுவும் நல்லதுக்கு தான், ஏன்னா மீன் க்ளீன் பண்ணதோடைய ஸ்மெல்லும் இனி இருக்காது. கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே விம் ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி வந்து சோப்பே யூஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சுருந்த திங்ஸ்லலாம் எண்ணெய் பிசுப்பாக இருந்தது, அதையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதான். ஏற்கனவே இருந்த மாதிரியே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்ட் வச்சு வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணுன்ட்டு திங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஏற்கனவே ஒரு காய்கறி ஸ்டாண்ட் வச்சுருந்தேன், அதை தான் தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. அதனால் இருந்த மாதிரியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.